தேவ பிள்ளையே, children of God, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறது, சம்பவிக்க போகிறது. such things are going to occur on the earth. வெப்பமானது கொடிய பகுதியை பூமியை எரித்து சாம்பலாக்க போகிறது. The temperature is going to rise in such a way that the whole earth will be burned up. ஏற்கனவே ஆண்டவர் அடியோனுக்கு பூமத்திய ரேகையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றத்தை நிமித்தமாகவும் பூமியில வெப்பத்திற்கு வெப்பம், குளிருக்கு குளிர், பனிக்கு பனி, அப்படிப்பட்ட அநேக காரியங்களை, மலைக்கு மலை, புயலுக்கு புயல், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க, வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. Already God has revealed to me in the vision that there is a change in the equator, and due to the changes in the equator there will be rainfall for rainfall, snowfall for snowfall, there will be all kinds of disasters, there will be great rainfall, everything will happen due to this in the upcoming years. தேவ பிள்ளையே, children of God, சுனாமி நாம் வரப்போகிற நாட்களிலே பார்க்க போகிற சுனாமி எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கரையோரங்களில் இருக்கிற இடங்கள் எல்லாம் என்ன செய்யும், அந்த தீவுகள் கரையோரங்களில் பகுதியில் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் மறைந்து போகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தீமையை கொண்டு வரப்போகிறதாய் காணப்பட போகிறது. The tsunami which will occur or take place in the upcoming years, it will be a great tsunami that the island or the seashore areas will completely be vanished and we cannot see it anymore, and it will be all destroyed and there will be great disaster on the earth. எசேக்கியேல் 26வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Ezekiel chapter 26 verse 19 says, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், For thus says the Lord God, நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாலான நகரமாக்கும் போது, when I make you a city laid waste, மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய், like the cities that are not inhabited, when I bring up the deep water over you, நான் உன்மேல் சமுத்திரத்தை வர பண்ணும்போது, and the great water covers you, அப்படிப்பட்ட சமுத்திரத்தின் தண்ணீர்கள் எல்லாம், அதாவது அந்த பகுதியிலே வரும்போது என்ன ஆகுது என்றால், உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன், இனி நீ இருக்க மாட்டாய், நீ தேடப்பட்டால் இனி என்றென்றைக்கு காணப்பட மாட்டாய். அந்த பகுதிக்கு என்ன செய்யப்படும் என்றால், தீவுகள், சில நகரங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட போகிறது, அகன்று போக போகிறது. When such deep waters cover the land, that is great waters cover the land like tsunami, there will be a dreadful end, and even if you are being searched, you will be no more, you are being sought, you will never be found again, declares the Lord God. அதாவது இந்த ஆண்டு மிகவும் கொடிய ஒரு வெப்பமான ஆண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. It is being said that this year 2025 is the very worst year for heat. ஆறாவது முத்திரை உடைக்கப்படும் போது, சோலார் சுனாமி வரும்போது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறார்கள், எரிந்து உருகி அப்படியே சாம்பலாக போகிறார்கள். What will happen when the sixth seal is open and when their solar storm occurs, that people on the earth, they will be burned up and they will melt and they will vanish. இது எல்லாமே தேவனுடைய கோபாக்கினை. All this is due to the wrath and anger of the Lord. நாம் நினைப்பது போல ஏதோ இது ஒரு காரியம் என்று நினைப்பதற்கு ஒன்றுமல்ல. It is not like by us we think it is a natural thing which will happen on the earth. ஏசாயா தீர்க்கதரிசி 34லே 4வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. Isaiah chapter 34 verse 4 says, வானத்தின் சர்வ சேனை கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். All the hosts of heaven shall rot away, and the skies roll up like a scroll. All the hosts shall fall, and as leaves fall from the vine, like leaves falling from the fig tree. வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. For my sword has drunk it fill its heaven. அது தேவனுடைய நியாய தீர்ப்பின்படி தேவன் பூமியில நியாயம் செய்கிற பகுதியிலே ஒரு பகுதியாக காணப்படுகிறது. It descends like a judgment from the heaven to the earth. அப்படிப்பட்ட வெப்பமானது பூமியை தாக்க போகிறது. Such type of rise in temperature will attack the earth. அதே போல மலைகள் கொடிய ஒரு சுனாமியினாலே தாம் இருந்த இடத்தை விட்டு விலகி போக போகிறது. And the mountains will move from its place due to this great tsunami. தீவுகள் அதே போல காணப்பட போகிறது. Likewise, the islands also will be removed from its place.
மலைகள் தீவுகள் ஒரு கொடிய பூமி அதிர்ச்சி வரப்போகிறதுனாலே அதன் நிமித்தம் ஒரு கொடிய சுனாமி வரப்போகிறது. இதனாலே மலைகளும் தீவுகளும் தான் இருந்த இடங்களை விட்டு அகன்று இல்லாமல் நகண்டு போக போகிறது. Due to the great earthquake, a great tsunami will occur, and due to this, the mountains and the islands will be removed from its place. It will not be in its original place and it will get vanished.